ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க, கொள்ளையான அறுவடைன்னு சொல்லுவேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நிறைய அறுவடை பண்ணேன். மறுபடியும் சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இப்போவும் நிறைய அறுவடை இருக்குது. 2 வாரமாக போடணும்னு நினச்ச போடல. நிறைய பூக்கள், காய், என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாம் பறிக்கலாம். வாங்க, இன்றைக்கி அறுவடை வீடியோ தவறாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் நீங்கள் எல்லாமே செஞ்சீங்கன்னா, ஒரு சின்ன பாட்டில் ஒரு மண் கொட்டி அதில் ஒரு நம்ம காய்கறி கழிவுங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு அதில் போட்டு நீங்கள் ஒரு நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து நம்மளே யூஸ் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? அது போல் நீங்களும் செய்யுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாமே பறிச்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன அறுவடை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ. காலை வணக்கம். வாங்க, என்னென்ன அறுவடை இருக்குது சிம்பிளாக கீழே இருக்கிறத காட்டுறேன் பாருங்கள். வெண்டைக்காய், பழுத்த மிளகாய் இருக்குது. இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சி தங்கிட்டு இருக்கு. இதையும் பறிச்சிக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது அறுவடைகள். வாங்க, தவறாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். வாங்க, பழுத்த மிளகா மட்டும் பறிச்சுக்குவோம். கொஞ்சம் காய் வாட்டாக இருக்கிறதையும் பறிச்சுக்குவோம். ஏன்னா அது பழுத்துடும். பாருங்கள், சாமந்தி செடி பதியம் போட்டேன். நல்லா தழிஞ்சு வந்துடுச்சு. இனிமேல் அடுத்த பாட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த செடி இப்போது இதுவாகிடுச்சு, ஸ்பாயில் ஆகிடுச்சின்னு சொன்னோம் இல்லைங்களா? சூப்பராக தழிஞ்சு வந்துட்டுருக்கு. பாருங்கள், பூவும் எடுத்துகிட்ருக்கு. இதுக்கு தேவையான உரங்கள் எல்லாம் நான் போட்டதுனால்தான் இந்த மாதிரி வருது. நீங்கள் தவறாமல் இது போல் செய்யுங்க. இந்த செடியும் பாருங்கள், மிளகாய் செடியும் நல்லா வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும். உரம் வச்சதும் நீங்கள் மண்ணை கிளறி விட்டு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். நான் அந்த தப்பு செஞ்சுட்டேன். ஒரு தப்பு செஞ்சுட்டேன் நான். அதனால் நிறைய மிளகா செடிங்க வேஸ்ட் ஆகிடுச்சு. உரம் வச்சுட்டு 2-3 நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றாமல் போயிட்டேன். மாடி மேலே கீழே இருந்ததெல்லாம் நல்லா செம்மையாக வந்துட்டு, அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மாடி மேலே என்னால் தண்ணி ஊற்ற முடியாமல் போயிட்டு நிறைய செடிங்க எல்லாமே இது மாதிரி காய் வந்த செடிங்க நல்லா காய் வந்துச்சு. எல்லா செடிங்களும் காஞ்சி போயிடுச்சு. இந்த மிளகா செடி மட்டும், மற்ற செடிங்கெல்லாம் தாங்கி வளர்ந்துடுச்சு. அதனால் நீங்கள் ஒரு உரம்னா என்ன உரம்னா, நான் இந்த வேப்பம் புண்ணாக்கு, கெமிக்கல் உரம் இல்லாதது என்னன்னா வேப்பம் புண்ணாக்கு, அது போட்டோம்னா தண்ணி நிறைய ஊற்றிட்டே இருக்கணும். அது சூடு தன்மையை வாய்ந்தது. அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் தான் செடிங்க நல்லா வரும். நான் தண்ணி ஊற்றாம விடவே எல்லா செடிகளும் மற்ற பெரிய செடிங்கெல்லாம் தாங்கி வந்துடுச்சு. சின்ன செடியெல்லாம் போயிடுச்சு, நிறைய மிளகா செடிங்க. அதனால் தண்ணி மட்டும் உரம் வச்சாக்கா இந்த மாதிரி சூடுத்தன்மை வாய்ந்த உரங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். இல்லைன்னா எந்த செடிங்களும் நல்லா வராது. மழை காலமாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கணும். வாங்க, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போது கத்திரிக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, சூப்பராக காய்க்கும் என்னோடய தோட்டத்தில் கத்திரிக்காய்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்போவுமே உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் நான். என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் இது போல் ஈல்டு எடுக்கலாம், பறிக்கலாம். வாங்க, இந்த கத்திரிக்காவை பறிச்சிக்குவோம். சூப்பர். சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 கத்திரிக்காய் வந்துக்குது, அடுத்தும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய். வாங்க, 2 கத்திரிக்காய் வந்திருக்கு, பறிச்சிட்டோம். மறுபடியும் பூ இருக்குது. அதில் நிறைய செடிங்க வச்சதுனால இது அந்த பக்கம் போயிருக்கு. அதனால் உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. மறுபடியும் பூ எடுத்துகிட்டு இருக்குது. இதுலேயும் பூ வந்துட்டுருக்கு. இதுவும் காய்க்கும். சூப்பர். சொல்லுங்கள், செம்மையான அறுவடை இன்றைக்கி பலமாக இருக்கும். தவறாமல் பாருங்கள். தவறாமல் பார்த்தீங்கன்னா சண்டே அறுவடை இனிமேல் வாரம் போடுவேன்.
பாருங்கள் நம்ம தோட்டத்தை இது வரைக்கும் நீ செடி வளர்ப்ப பார்த்தீங்க, இனிமேல் அறுவடையே பார்க்க போகிறீங்க. எப்படி கொட்டி கிடக்கு எல்லா அறுவடையுன்ட்டு. நம்ம தோட்டத்து ஹால் பைசின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அது இதுதான். வாங்க, இது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, வேறு ஒன்றுத்தில் மாற்றி வச்சுட்டேன். அதனால் இந்த ஹால் பைசி வந்து கொஞ்சம் மறுபடியும் போயிட்டு தழைச்சி வந்திருக்கு. கொஞ்சம் இதை பறிச்சுக்குவோம் நம்ம தேவைக்கு. பட்டை லவங்கத்துக்கு பதிலாக இதை போடுறது ஹால் பைசி. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் தவறாமல் இந்த செடியை வாங்கி வைங்க. ரேட் ஜாஸ்தி. ஒரே செடி 250 ரூபா கொடுத்து வாங்கின்னு வந்து வச்சேன். பறிக்கும் போதே வாசனை கமன்னு வருது பாருங்கள். இதுலேயே மிளகாய் செடி போட்டிருக்கேன், விதைக்கு வந்திருக்கு. இனிமேல் எடுத்து நட்டேன்னா திரும்ப வந்துடும். இந்த பட்டத்துக்கு நல்லா மிளகா செடி தவறாமல் எல்லோரும் நடுங்க. மிளகா செடி நல்லா வரும். நான் சொன்னது ஒவ்வொரு டிப்ஸும் சொல்கிறேன்னா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஃபுல் வீடியோவில் சொல்வேன் எல்லாமே. தவறாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் போட்டு இதோட கண்டினியூ ஃபுல் வீடியோ சொல்வேன், தவறாமல் பாருங்கள். இப்போ இந்த செடியிலையும் பழுத்திருக்கு மிளகா. ஓரளவுக்கு கூங்காயாக இருக்குது. இதையும் பறிச்சுக்குவோம். நல்லா பழுத்த மிளகாவும் இருக்குது பாருங்கள். இதையும் பறிச்சுக்குவோம். வாங்க, பறிச்சாச்சு. வாங்க, வெண்டைக்காய் சொன்னேன் இல்லைங்களா, இது முடிஞ்சதும் வெண்டைக்காய் வரும்னு சொன்னேன். இதுவும் காய்ச்சிட்ருக்கு. இப்போ இது ரெண்டும் அறுவடை ஆயிடுச்சுன்னா இது வரும். இந்த என்னது இது மிளகா, வெண்டைக்காய், அப்புறமா மஞ்சள் செடி, இது 3 வச்சுருக்கேன். எல்லாமே எப்படி தழைஞ்சி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். மேலேயும் வெண்டைக்காய் வந்திருக்கு. ஆனால் அது வந்து நான் தண்ணி ஊற்றாது. நான் தான் சொன்னேன் தண்ணி ஊற்றாது எல்லா செடியும் போயிடுச்சுன்னு. அதில் ஒரு 10 செடி இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. வாங்க, இந்த சங்குப்பூவும் பூத்துருக்கு. மாடி மேலேயும் பூத்துருக்கு, இங்கேயும் பூத்துருக்கு. இதையும் பறிச்சுக்குவோம். பூ பாருங்கள், பெரிய பெரிய பூ நல்லாயிருக்கும். கேரளா செம்பருத்தி ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதையும் பறிச்சுக்குவோம். அழகாக பூத்துருக்கு பாருங்கள். பெருமாளுக்கு, ஈஸ்வரனுக்கு, பிள்ளையாருக்கு ஏற்றது சங்குப்பூ. நம்ம வீட்டில் வாஸ்துப்படி இதை வைக்கலாம். நீங்கள் இந்த செடி வைங்க தவறாமல். அப்புறம் கேரளா செம்பருத்தி, அழகு செம்பருத்தி பாருங்கள், சூப்பராக இருக்குது. சூப்பர் சொல்லுங்கள். இதுவே ரொம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கீழவே ரொம்பிடுச்சு. மாடி மேலே இன்னும் நிறைய கீரை, ஆள் எல்லாமே இருக்குது. வாங்க போகலாம், பறிக்கலாம். இதில் எடுத்து போட்டுக்குவோம். இதில் எடுத்து போட்டுக்கிட்டோம். இங்கேயும் பச்சை மிளகா கொத்தாக இருக்குது. இதை பறிக்கல இப்போது, அதுவே போதும் நம்ம தேவைக்கு. இங்கே இந்த அதிசயத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒயிட் கலர் பட்டன் ரோஸ், நல்லா அழகாக தழைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இதையும் பறிச்சிக்கலாம். பூ பூத்துட்ருக்கு. பூத்தா ஒரு கொத்தாக பூக்குது. இது இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ரோஸு ஒன்று வச்சாலும் ஒரு ரோஸ் அழகாக வச்சுக்கலாம். வாங்க, வாஸ்துப்படி நீங்கள் இந்த செடி வையுங்க. இந்த நாட்டு செம்பருத்தி இதை கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். வச்சிங்கன்னா தான் நம்ம வீடு சுபிட்சமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தவறாமல் வையுங்க இந்த செடியை. இதெல்லாம் இருக்குது. 8:30 வரைக்கும் பறிச்சுக்குவோம். பொட்டு செம்பருத்தி, அழகு செம்பருத்தி, அது கேரளா செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி, பொட்டு செம்பருத்தி, எல்லா விதமான செடிகளும் நான் வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சுகர் ரெடியூஸ் பண்ணும் ஒரு இன்சுலின் செடி. இதையும் 2 இன்றைக்கி தேவைக்கு கிள்ளிக்குவோம். இது வந்து பத்ராட்சி செடி. இது வந்து 10 மணிக்கு மேலே தான் பூக்கும். கனகாமரம் இருக்குது, அது அப்புறமா பறிச்சிக்கலாம். சுண்டக்காய் செடி நல்லா அழகாக தழைஞ்சி வந்துட்டுருக்கு. சேப்பங்கீரையை பறிச்சுக்குவோம். கீரையில் எத்தனை வகை இருக்குதுன்னு பாருங்கள்.
அதையும் பார்க்க போகிறீங்க. சேப்பங்கீரை நரம்புகளுக்கு நல்லது, ஹெல்த்து பெனிஃபிட்டு அத்தனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இதில் எவ்வளோ பூ பூக்கும். இப்போ தான் கம்மியாக வந்துட்டுருக்கு. இனிமேல் தான் பூக்கள் பூக்கும். அது கனகாம்பர பூக்கள். இது பாருங்கள், இதையும் பறிச்சிக்கும். மீதி அங்கெல்லாம் இருக்குது, அது எட்டரை வரைக்கும் உங்களுக்கு பறிக்கலாம். இங்கே இவ்வளோ வந்திருக்கு. கீழே மட்டும் இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பறிச்சிட்ருக்கேன். மாடி மேலே போகலாம் வாங்க. நிறைய கீரை, காய், பூக்கள் எல்லாமே இருக்குது, பறிச்சிக்கலாம் வாங்க. சொன்னேன் இல்லைங்களா, செடிக்கு தண்ணி ஊற்றாத, உரம் போட்டுட்டு விட்டுட்டேன் அப்படின்ட்டு காஞ்சி போச்சுன்னு. இதை பாருங்கள், நீங்கள் உரம் போட்டால் நல்லா தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் விடவே இந்த மாதிரி ஆயிடுச்சு. என் மனசே கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ இந்த பெரிய செடிங்கள்லாம் இருக்கவே நல்லா தழிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த செடி மட்டும் போயிடுச்சு. அப்புறம் ப்ரூனிங் பண்ணி விட்டேன். கட்டாயாக வேஸ்ட்டாக போயிட்டு இருந்ததில்ல இந்த செடி. இப்போ பாருங்கள், நான் எப்படி இதை சரி பண்ணி கரெக்டாக பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். நல்லா செம்மையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த செடி. இது போல் நீங்களும் உங்கள் செடிங்களை வளர்த்து சந்தோஷமாக வாழ பழகிங்க. நம்ம வீட்டில் ஒரு செடி ஒரு பூ பூத்தாலும் சந்தோஷமாக பறித்து சந்தோஷமாக வச்சுக்கலாம் வாங்க. மாடி மேலே என்னென்ன பூக்கள் அறுவடைக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். காய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. பன்னீர் ரோஸு இதை வந்திருக்கு பாருங்கள். இது கொத்து கொத்தாக வந்திருக்கு. இது கொஞ்சம் உரம் போட்டுட்டேன். அந்த உரத்தெல்லாம் இந்த செடியை எடுத்துக்கிட்டு நல்லா கொத்து கொத்தாக வந்திருக்கு பூக்கள். இதை பாருங்கள், இது ரோஸ் செடி, அதாவது ஒயிட் கலர் ரோஸு. ஆல்ரெடி உங்களுக்கு பூத்துச்சு காட்டினே, அதுதான் இது. கொடி வகையை சார்ந்தது. இது நல்லா கொடி படருது. இப்போது நல்லா தழிஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பூக்களை பறிச்சுக்குவோம் வாங்க. எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த ஒரு செடிக்கே இவ்வளோ பூ இருக்குது. செடி மேலே வச்சுருக்கேன். இது நம்ம இந்த செடி வைக்கிறது நல்லது, நம்ம பூஜைக்கு ஏற்றது. இந்த பூச்செடியை கண்டிப்பாக தவறாமல் வைங்க. அப்போ தான் நல்லது. நம்ம தோட்டமும் நல்லாயிருக்கும், நம்ம வீடும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கு நான் போடலை அன்றைக்கி உரம் போடாமல் சும்மா தண்ணி மட்டும் ஊற்றிட்டு போனேன். இந்த மிளகா செடி செம்மையாக வந்துட்டுருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் போட்ட மிளகா செடிக்கு 2 நாள் தண்ணி ஊற்றாமல் உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதனால் மொத்தம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம். அதனால் நீங்கள் உரம் கொடுத்தீங்கன்னாவே, எந்த உரம் கொடுத்துனாங்களும் அடுத்த நாள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் செடிங்க நல்லா தழைஞ்சி வரும். இது மாடி, அதனால் ஓவராக வெயில் அடிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த தண்ணியை ஊற்றுங்க.